Hi everyone. So in this video we are going to see the part 3 video of metallurgy chapter. So இதுக்கு முன்னாடி ரெண்டு பார்ட் பார்த்திருப்போம். So first பார்ட்ல வந்து concentration of ore கான methods எல்லாமே பார்த்திருப்போம். செகண்ட் பார்ட்ல extraction of crude metal கான methods எல்லாமே பார்த்திருப்போம். extraction of metal. ஸோ இப்போ வந்து இங்கே க்ரூட் மெட்டல் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. அந்த மெட்டலை எப்படி ரிஃபைன் பண்ண போகிறோம் அதுக்கான மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கிடைச்ச க்ரூட் மெட்டலை ரிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ரிஃபைன் இஸ் நத்திங் பட் க்ளீன் பண்ண போகிறோம். அந்த மெத்தடை பியூராக நம்ம எப்படி அதை வந்து எடுக்கிறது அந்த மெத்தட்ஸ் தான் ரிஃபைனிங் ப்ராசஸ் அண்ட் மெத்தட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரிஃபைனிங் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஜென்ரலி the metal extracted from its ore contains some impurities. இப்போ நம்ம வந்து ரெண்டாவது மெத்தட்ல இருந்து நம்ம க்ரூட் மெட்டல் எடுக்கிறோம். கரெக்டாக ரெண்டாவது மெத்தட்ல க்ரூட் மெட்டல்னு ஒன்று நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஸோ அதில் சம் இம்பியூரிட்டிஸ் இருக்கும். என்ன இம்பியூரிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா அன்ரியாக்டட் ஆக்சைடு ஓர்ஸ் இருக்கலாம், இல்லை அதர் மெட்டல்ஸ் இருக்கலாம், நான் மெட்டல்ஸ், ஏதோ ஒரு கொஞ்சம் இம்பியூரிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் refining of metals. ஓகேவா? that is refining process அப்படின்னு சொல்றோம். so removal of such impurities associated with the isolated crude metal, அந்த crude metalோட சேர்ந்து இருக்க impurities-ஐ ரிமூவ் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் refining process. so அதை பத்தி நம்ம இந்த இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? so first process என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா distillation. ஸோ இந்த ப்ராசஸ் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி மெட்டல்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா இட் இஸ் எம்ப்ளாய்டு ஃபார் தி லோ பாயிலிங் வாலட்டைல் மெட்டல். அதாவது லோ பாயிலிங் பாயிண்ட் இருக்கணும் அந்த மெட்டல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே லோ பாயிலிங் பாயிண்ட்ஸ் இருக்கணும். அண்ட் தே ஷுட் பி வாலட்டைல். வாலட்டைல்னானது நல்லா எவாப்ரேட் நல்லா பேர்ன் ஆகிற மாதிரி மெட்டல்ஸ். ஓகேவா? ஸோ லோ பாயிலிங் வாலட்டைல் மெட்டல்ஸாக இருக்கணும். ஸோ அதுக்கெல்லாமே நம்ம டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஜிங்க். ஸோ அதோட பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1180 கெல்வின் அண்ட் மெர்க்குரி 630 கெல்வின். ஓகேவா? ஸோ கண்டிஷன் வந்து லோ பாயிலிங் வாலட்டைல் மெட்டல்ஸாக இருக்கணும். ஸோ இந்த மெத்தட்ல என்ன செய்வோம், இந்த இம்பியூர் மெட்டல் நம்மகிட்ட இருக்க அந்த இம்பியூர் மெட்டலை எடுத்து இட் இஸ் ஹீட்டட் டு எவாப்ரேட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்க அந்த மெட்டலை வந்து ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணுவோம். ஸோ ஹீட் பண்ணும்போது அந்த மெட்டல் என்ன ஆகும், நல்லா எவாப்ரேட் ஆகி வேப்பரா வரும். கரெக்டா? ஸோ அப்போ அந்த வேப்பர் வரும்போது அந்த வேப்பரை மறுபடியும் கண்டென்ஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான பியூர் மெட்டலா எடுத்துரும். ஸோ இப்போ நீங்க கேட்கலாம் அந்த மெட்டல் கூட இம்பியூரிட்டிஸ் இருக்குன்னு சொல்வீங்க. பட் அப்போ அந்த மெட்டலை ஹீட் பண்ணும்போது இம்பியூரிட்டிஸ் சேர்ந்து தானே பேர்ன் ஆகும். அப்படின்னா இந்த மெட்டல் மட்டும்தான் வேப்பரா மாறும், இம்பியூரிட்டிஸ் வேப்பரா மாறாது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மெட்டல் வேப்பரா மாறும்போது அதை மட்டும் நம்ம கண்டென்ஸ் பண்ணி பியூர் மெட்டலை எடுத்துருவோம். இம்பியூரிட்டிஸ் ஆர் லெஃப்ட் பிஹைண்ட். ஓகேவா? இதுதான் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு லிக்வேஷன். ஸோ லிக்வேஷனை பொறுத்தளவுக்கு இட் இஸ் எம்ப்ளாய்ட் டு ரிமூவ் த இம்பியூரிட்டிஸ் ஸோ வித் ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் மெட்டல் ஹேவிங் ரிலேட்டிவ்லி லோ மெல்டிங் பாயிண்ட். அதாவது இம்பியூரிட்டிஸ் இருக்கு நம்ம கிட்ட, மெட்டலும் இருக்கு. ஓகேவா? இதோட கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இம்பியூரிட்டிஸ்க்கு வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும். இம்பியூரிட்டிஸ் கிட்ட ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும், மெட்டல் கிட்ட லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும். ஓகேவா? இதான் கண்டிஷன். ஸோ இந்த லிக்வேஷன் இட் இஸ் பேஸ்ட் ஆன் மெல்டிங் பாயிண்ட் டிஃபரன்சஸ். இது எந்த பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட் டிஃபரன்சஸ். இம்பியூரிட்டிஸ் கிட்ட ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும், மெட்டல் கிட்ட என்ன இருக்கணும், லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும். இதுதான் கண்டிஷன். ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா டின் 904 கெல்வின் மெல்டிங் பாயிண்ட் இருக்கு, லெட்டுக்கு வந்து 600 கெல்வின் மெல்டிங் பாயிண்ட் இருக்கு, மெர்க்குரி 234, பிஸ்மத் 545 கெல்வின். ஸோ இந்த மாதிரி மெல்டிங் பாயிண்ட் கம்மியா இருக்க மெட்டல்ஸ் எல்லாமே இந்த லிக்வேஷன் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இம்பியூரிட்டிஸ்க்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கணும். ஸோ அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா இன் திஸ் ப்ராசஸ் க்ரூட் மெட்டல் இஸ் ஹீட்டட் டு ஃபார்ம் ஃபியூசிபிள் லிக்விட். நம்ம கிட்ட இருக்க மெட்டலை ஹீட் பண்றோம். ஸோ மெட்டலை ஹீட் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் அ ஃபியூசிபிள் லிக்விட், ஒரு லிக்விடா ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதை வந்து இட் இஸ் அலோட் டு ஃப்ளோ ஆன ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ். இது நான் வந்து டயக்ராம் பின்னாடி காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இம்பியூர் மெட்டல் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மோல்டன் ஸ்டேட், அதாவது ஒரு லிக்விட் மாதிரி ஃபியூசிபிள் லிக்விடா மாறிடுச்சு. ஸோ அந்த இது என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த இதை கொடுத்துருப்பாங்க மெட்டல் பியூர் மெட்டல் ஃப்ளோஸ் டவுன் அந்த இம்பியூரிட்டிஸ் ஆர் லெஃப்ட் பிஹைண்ட். இந்த டயக்ராம் பாருங்க, இங்கதான் நம்ம கிட்ட இருக்கு, இங்கதான் நம்மளுக்கு வந்து மெட்டல் பிளஸ் இம்பியூரிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் ஹீட் பண்றேன். இங்க ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, இந்த மெட்டல் எல்லாமே அப்படியே ஒரு லிக்விடா ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கீழே வந்துடும், நமக்கு தேவையான பியூர் மெட்டலா கிடைச்சிரும். இம்பியூரிட்டிஸ் வந்து ஹீட் ஆகாது. ஏன்? நல்லா கவனிச்சுக்கோங்க, மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல் வந்து லோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1180 கெல்வின் இருக்குன்னு வச்சுக்கோங்க மெட்டலோட மெல்டிங் பாயிண்ட். இம்பியூரிட்டிஸோட மெல்டிங் பாயிண்ட் வந்து இதோட அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1500 கெல்வின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை விட இம்பியூரிட்டிஸோட மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கு. ஸோ நான் கொடுக்க வேண்டிய டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு ஹீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெட்டலோட கொஞ்சம் அதிகமா, மெட்டலோட மெல்டிங் பாயிண்டோட கொஞ்சம் அதிகமான டெம்பரேச்சரை நான் ஹீட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1180 கெல்வின் இருக்குன்னு அப்படின்னா நான் இதோட கொஞ்சம் அதிகமான டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணேன் அப்படின்னா இந்த மெட்டல் மட்டும் மெல்ட் ஆகும், இம்பியூரிட்டிஸ் மெல்ட் ஆகாது. ஏன்?
இம்பியூரிட்டிஸ் வந்து 1500 கெல்வின்ல வச்சு ஹீட் பண்ணாதான் அது மெல்ட் ஆகும். அந்த டெம்பரேச்சர் கொடுக்கணும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இம்பியூரிட்டிஸ்க்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகம், மெட்டல்ஸ்க்கு மெல்டிங் பாயிண்ட் கம்மி, அதானே? ஸோ அப்போ நான் வந்து மெல்டிங் பாயிண்ட் ஆனது நம்ம ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணும்போது அந்த இது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் தான் மெல்டிங் பாயிண்ட். ஸோ மெட்டலோட மெல்டிங் பாயிண்ட் அளவுக்கு மட்டும் நான் டெம்பரேச்சர் கொடுக்குறேன். அப்பனா மெட்டல் மட்டும் தான் என்ன ஆகும், மெல்ட் ஆகும். அப்ப இம்பியூரிட்டிஸ்க்கு வந்து இன்னும் அதிகமா நான் ஹீட் கொடுத்தோம்னா தான் அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். சோ அந்த அளவுக்கு நான் ஹீட் கொடுக்க போறதுல மெட்டலுக்கான மெல்டிங் பாயிண்ட் அளவு தான் நான் ஹீட் கொடுக்க போறேன். சோ அப்ப இம்பியூரிட்டிஸ் எல்லாமே என்ன ஆயிரும், அப்படியே லெஃப்ட் ஆகி அந்த கீழே அப்படியே படிஞ்சிரும். நமக்கு தேவையான மெட்டல் மட்டும் அப்படியே என்ன ஆயிரும், ஒரு லிக்விட் மாதிரி வந்து இந்த கீழே என்ன நம்ம தனியா எடுத்துலாம். சோ இதுக்கு தான் ஸ்லோப்பிங் ஹியர், இந்த மாதிரி ஒரு அப்பாரட்டஸ் கண்டிஷன்ல தான் இந்த லிக்வேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா? சோ இதுல கண்டிஷன் என்னது, இம்பியூரிட்டிஸ்க்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும், மெட்டலுக்கு லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும். ஹீட் எது அளவுக்கு தான் கொடுக்கணும், மெட்டலோட மெல்டிங் பாயிண்ட் அளவுக்கு தான் கொடுக்கணும். சோ தட் மெட்டல் மட்டும் மெல்ட் ஆகி ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகும், இம்பியூரிட்டிஸ் அப்படியே இருந்துரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். சோ இதுல வந்து எலக்ட்ரோலைட்டிக் அப்படிங்கிற நேம் சஜஸ்ட் இட் இஸ் பை எலக்ட்ராலிசிஸ். ஓகேவா? நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பாசிங் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதை ரெஃபைன் பண்ண போறோம். சோ இது எங்க நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரோலைட்டிக் செல்ல நடக்கும். சோ எலக்ட்ரோலைட்டிக் செல்னாலே இட் கண்டெய்ன்ஸ் டூ திங்ஸ், தட் இஸ் கேத்தோட் அண்ட் ஆனோட்னு ரெண்டு விஷயம் இருக்கும். ஓகேவா? லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் லிட்டில் மோர் டீப்பர். சோ 1 minute. ஓகே, ஸோ எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் இது ஒரு டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்னா கேத்தோடும் இருக்கும் ஆனோடும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு இது இருக்கு. இது ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஆனோட் அண்ட் திஸ் இஸ் கேத்தோட். ஓகேவா? இதை கேத்தோட்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்ல எது ஆனோடா ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பியூர் மெட்டல். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இம்பியூர் மெட்டல். நம்ம கிட்ட இருக்க இம்பியூரான மெட்டல், இம்பியூரிட்டிஸ் கலந்த அந்த மெட்டலை வந்து ஆனோடா எடுத்துக்குவோம். அதை வந்து நம்ம வந்து ஆனோடா எடுப்போம். கேத்தோடா என்ன எடுப்போம் அப்படின்னா அதோட பியூர் மெட்டலை கேத்தோடா எடுத்துக்குவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இம்பியூர் சில்வர் இருக்கு அப்படின்னா அந்த இம்பியூர் சில்வர் வந்து ஆனோடா இருக்கும். அதுக்கு ஈக்குவலண்டான பியூர் சில்வரை நான் கேத்தோடா எடுத்துக்குவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுகிட்ட இன்னொன்னு இருக்கும் எலக்ட்ரோலைட். சோ எலக்ட்ரோலைட் என்ன எடுக்கணும் அப்படின்னா இங்க நம்ம கிட்ட இருக்க ஒரு மெட்டல் அதோட அக்வஸ் சொல்யூஷன், சால்ட் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் த மெட்டாலிக் சால்ட், அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் மெட்டாலிக் சால்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் இருக்கு அப்படின்னா சில்வரோட சால்ட் சொல்யூஷனை நம்ம என்ன செஞ்சுக்குவோம், இந்த இடத்துல இங்க இருக்கும், இப்படி எலக்ட்ரோலைட் இருக்கும் இந்த இடத்துல. ஓகேவா? திஸ் இஸ் எலக்ட்ரோலைட். ஓகே, சோ இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா when I started supplying எலக்ட்ரிசிட்டி, நான் இங்க எலக்ட்ரிசிட்டியை கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆனோட் இருக்கா, இந்த இம்பியூர் ஆனோட், இதுதான் இம்பியூர் மெட்டல். இந்த ஆனோட் தான் என்னது, இம்பியூரான நம்ம கிட்ட இருக்க மெட்டல். சோ இது எல்லாமே அப்படியே என்ன ஆயிரும்னா டிசால்வ் ஆகி மெட்டல் அயான்ஸா ஃபார்ம் ஆயிரும். இப்போ இது வந்து மெட்டல் ஆட்டமா இருக்கு, இது எல்லாமே என்னவா மாறிடும், மெட்டல் அயானா ஃபார்ம் ஆகி இந்த ஆனோட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், கேத்தோட் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். சோ இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே டிசால்வ் ஆகி இந்த கேத்தோடுக்கு மேல டெபாசிட் ஆயிரும். இம்பியூர் மெட்டல்ல இருக்க அந்த மெட்டல் எல்லாமே டிசால்வ் ஆகி மெட்டல் அயான்ஸா மாறி மெட்டல் ஆட்டம்ஸ் என்னவா மாறிடும், மெட்டல் ஆட்டம்ஸ் வந்து மெட்டல் அயானா மாறி, அயான்ஸ் என்ன சார்ஜ் இருக்கும், மெட்டல் அயான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். சோ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே கேத்தோட இருந்து நெகட்டிவ் சார்ஜ். சோ அப்ப அது கூட அட்ராக்ட் ஆகி அங்கங்க டெபாசிட் ஆயிரும். அப்ப அந்த மெட்டல் கூட இருக்க இம்பியூரிட்டிஸ் என்ன ஆகிரும், இந்த இடத்துல கீழே என்ன செஞ்சிடும் அப்படின்னா படிஞ்சிரும், ஆனோடுக்கு கீழே படிஞ்சிரும். சோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனோட் மட் அப்படின்னு சொல்லுவோம். சோ திஸ் இஸ் த சிம்பிள். என்ன செய்யறோம், ஆனோட் வந்து இம்பியூர் மெட்டல் எடுக்கிறோம், கேத்தோட அதுக்கு ஈக்குவலண்டான பியூர் மெட்டல் எடுத்துக்கிறோம். எலக்ட்ரோலைட் என்ன எடுக்கிறோம், அதோட அக்வஸ் சொல்யூஷன், சால்ட் அக்வஸ் சொல்யூஷன் எடுக்கிறோம். எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ண உடனே அந்த ஆனோட்ல இருக்க அந்த மெட்டல் ஆட்டம் வந்து டிசால்வ் ஆகி மெட்டல் அயான்ஸா மாறி கேத்தோடு கூட என்ன ஆயிரும், டெபாசிட் ஆயிரும். மீதி இருக்க இம்பியூரிட்டிஸ் வந்து கீழே அப்படியே மட் மாதிரி படிஞ்சிரும் கீழே. தட் இஸ் ஆனோட் மட். ஓகேவா? சோ திஸ் இஸ் த டயக்ராமேட்டிக் செட்டப். நான் உங்களுக்கு டயக்ராம்ல வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா காமிக்கிறேன். சோ தியரி இப்ப நம்ம பார்ப்போம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. Okay, it is carried out in the electrolytic cell containing aqueous solution of salt of metal of interest. Aqueous solution, அதாவது நம்ம electrolyte ன்னு சொன்னோம். The rods of impure metal is used as a anode, pure metal is used as a cathode. இதான் நம்ம சொல்லியாச்சு. இப்போ இதுல metal of interest dissolves from the anode. ஆனோட்ல இருக்க அந்த மெட்டல் வந்து டிசால்வ் ஆகி சொல்யூஷன்ல எப்படி போகுது, மெட்டல் அயான்ஸா போகுது. அது எங்க டெபாசிட் ஆகுது, it is deposited at the cathode.
ஸோ எலக்ட்ரோலைசிஸ் நடக்கும்போது இந்த லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் இம்பியூரிட்டிஸ் எல்லாமே எப்படி ஆயிருது, செட்டில் டவுன் அட் த பாட்டம்ல செட்டில் ஆகி ஒரு ஆனோட் மட்டா என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபார்ம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம செஞ்சோம், டயக்ராம்ல பார்த்தோம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு பியூர் ஒரு மெட்டல் அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ சில்வருக்கு பார்க்க போறேன். எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் சில்வர் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். கேத்தோடு என்ன சொன்னேன், பியூர் எடுக்கணும். ஸோ பியூர் சில்வர் வில் பி கேத்தோட். ஆனோட் வந்து இம்பியூர். ஸோ இம்பியூர் சில்வர் ராட் வந்து என்னவா இருக்கும், கேத்தோட ஆனோடா இருக்கும். கேத்தோட் இஸ் நெகட்டிவ், ஆனோட் இஸ் பாசிட்டிவ். இதுக்கு எலக்ட்ரோலைட் என்னது, இந்த சில்வரோட சால்ட் சொல்யூஷன். ஸோ அக்வஸ் அசிடிஃபைடு அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட் AgNO3. சில்வரோட ஒரு சால்ட் தான் சில்வர் நைட்ரேட். ஸோ அதை நம்ம வந்து எலக்ட்ரோலைட்டா எடுத்துக்கிறோம். ஸோ கரண்ட்டை பாஸ் பண்ணோடனே ரெண்டு ரியாக்ஷன் நடக்கும். நான் சொன்னேன் நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு, ஆனோடு இருக்கு, அதுக்கப்புறம் கேத்தோடு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு ரியாக்ஷன் நடக்கும். என்ன நடக்கும், ஆனோட்ல இருக்க மெட்டல் என்னவா மாறுது, மெட்டல் அயான்ஸா மாறுது. ஸோ அப்போ சில்வரா இருக்கிற அந்த மெட்டல் சில்வர் அயானா மாறுது. ஸோ அதுதான் ரியாக்ஷன் அட் ஆனோட். ஸோ சில்வரா இருக்கு Ag, அது வந்து எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணி சில்வர் அயானா மாறிச்சு. பாத்தீங்களா, ஏஜின்னு இருக்கு, எப்படி மாறிடுச்சு, Ag பிளஸ்ஸா மாறிடுச்சு. ஸோ சில்வர் அயான்ஸா மாறிடுச்சு. தட் இஸ் ரியாக்ஷன் அட் ஆனோட். இப்ப கேத்தோட்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அயான்ஸ் எல்லாமே மறுபடியும் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி பியூர் சில்வரா ஃபார்ம் ஆயிரும். அதுதான் கேத்தோட்ல நடக்கும். ஓகேவா? கீழே தியரி பாருங்க. டியூரிங் எலக்ட்ரோலைசிஸ் த ஆனோட் the silver atom loses electron and enter the solution. இந்த இங்க இருக்கு பாருங்க. இப்போ நான் இங்க நல்லா ஷேர் பண்றேன்னா இதுதான் impure silver. இதுல இருக்க இது எல்லாமே எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணி அயான்ஸா மாறிடும். அயான்ஸா மாறி மைக்ரேட் டுவர்ட்ஸ் த கேத்தோட். கேத்தோட நோக்கி போய் அங்க டெபாசிட் ஆயிரும். இது நிறைய இந்த ப்ராசஸ்ல நம்ம காப்பர், ஜிங்க் இது மாதிரி மெட்டல்ஸுமே நம்ம என்ன செய்யலாம், பியூரிஃபை பண்ணலாம். தட் இஸ் ரிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? டயக்ராம் பாருங்க. இது ஆனோட். ஸோ இது வந்து ஒரு இம்பியூர் மெட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர், இம்பியூர் சில்வர். இது வந்து என்னவா இருக்கும், பியூர் சில்வரா இருக்கும். ஸோ இது வந்து எல்லாமே மெட்டல் ஆட்டமா இருக்கிறது அப்படியே என்ன ஆயிரும், எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணி Ag பிளஸ்ஸா ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த Ag பிளஸ் மறுபடியும் இந்த கேத்தோடு கூட அட்ராக்ட் ஆகி இது கூட என்ன ஆயிரும், டெபாசிட் ஆயிரும். இதுல இருக்க இம்பியூரிட்டிஸ் இங்க பாருங்க, ஆனோட் மட் கீழே கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஆனோட் மட், அப்படியே கீழே படிஞ்சிரும். ஓகேவா? ஸோ இதுல இருக்க இந்த கீழே இந்த ப்ளூ கலர் சொல்யூஷன் தான் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். இவங்க காப்பருக்கு எக்ஸாம்பிளாச்சும் சொல்லியிருக்காங்க, நான் உங்களுக்கு சில்வரை வச்சு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? கான்செப்ட் எல்லாமே ஒண்ணுதான். நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் ஜோன் ரிஃபைனிங். ஸோ இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. when an impure metal is melted and allowed to solidified, the impurities will prefer to be in the molten region. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸி. உங்களுக்கு நான் இங்க டயக்ராம்ல பாத்தீங்கன்னா புரியும். ஸோ நம்ம கிட்ட இருக்க மெட்டலை ஃபர்ஸ்ட் என்னவா மாத்தணும் அப்படின்னா, அது வந்து ஒரு ராட் ஃபார்முக்கு மாத்திரணும். ராட் ஃபார்ம்னா தெரியுமா, ஒரு கம்பி மாதிரி ராட் ஃபார்ம். இதுதான் அந்த ராட் ஃபார்ம், இதுதான் அந்த ராடு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ராட் ஃபார்முக்கு மாத்திரும். ஸோ இந்த ராட் ஃபார்ம்ல மொபைல் ஒன் மினிட். ஸோ இதை என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, heated using mobile induction வழியா ஒரு சைடு ஆஃப் த ஜோன் ரிஃபைன் ஆனது, ஒரு ஜோனை ரிஃபைன் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி மொத்தமா மெட்டல் இருக்குன்னா இது ஒரு ஜோன். அப்ப ஃபர்ஸ்ட் இதை ரிஃபைன் பண்ணிடுவோம், அடுத்த ஜோன் இதை ரிஃபைன் பண்ணுவோம், அடுத்த ஜோன். ஸோ இது மாதிரி ஒரு ஜோனா ரிஃபைன் பண்ணி கொண்டு போறோம் யூசிங் மொபைல் இண்டக்ஷன். மொபைல் இண்டக்ஷன்னா ஹீட் பண்றோம் பாருங்க, இதுக்கு பேர் தான் மொபைல் இண்டக்ஷன். மொபைல் இண்டக்ஷன். ஓகேவா? ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கு உங்ககிட்ட. அதே மாதிரி ஒரு டயக்ராம் இப்போ நான் உங்களுக்கு வரைகிறேன். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னது, இது ஒரு மெட்டல் ராடு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு மொபைல் இண்டக்ஷன் இருக்கு, மொபைல் இண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் நல்லா ஹீட் பண்றேன். இந்த இடத்துல நல்லா ஹீட் ஆகுது அப்படின்னா இந்த சைட்ல இருக்க இந்த மெட்டல் வந்து என்னவா மாறும் அப்படின்னா, இட் பிகன்ஸ் மெல்ட் ஆக ஆரம்பிச்சு ஒரு லிக்விடா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஒரு லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் ஹீட் பண்றேன். ஒரு சைடை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இடமாவது நம்ம ஹீட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு ரீஜன், இந்த ரீஜன் வந்து என்ன ஆகுது, நல்லா ஹீட் ஆகி ஒரு நல்ல மோல்டன் ரீஜனுக்கு வருது. அப்ப இது நல்லா மெல்ட் ஆகி வரும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இந்த மொபைல் இண்டக்ஷனை இந்த சைடு கொண்டு போறேன். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த நான் ஹீட் பண்றேன். இந்த இடம் ஃபுல்லாவே எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு லிக்விட் மாதிரி மாறிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மொபைல் இண்டக்ஷன் நான் இங்கே கொண்டு போகும்போது ஃபர்ஸ்ட் இருந்த இடம் என்ன ஆயிரும், கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா என்ன ஆயிரும், கிறிஸ்டல்ஸா மாறிடும்.
கிறிஸ்டல்ஸா என்ன செஞ்சிரும் மாறிடும். ஸோ அப்போ கிறிஸ்டல்ஸா மாறினதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் இந்த சைடு என்ன செய்யறேன், மொபைல் இண்டக்டரை கொண்டு போறேன், மறுபடியும் ஹீட் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மோல்டன் ஸ்டேட்டுக்கு போகும். மறுபடியும் கொஞ்ச நேரம் அந்த சைடு அடுத்த சைடு கொண்டு போகும்போது முதல்ல நம்ம மெல்ட் ஆகி இருந்த அந்த ரீஜன் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா கிறிஸ்டல்ஸா மாறிடும். இதுதான் ப்ராசஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இடம் இருக்கா, இப்ப நான் உங்களுக்கு எல்லோ கலர்ல ஷேட் பண்ணிருக்கேன்னா இந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இடமா தான் நம்ம என்ன செய்ய போறோம், மெல்ட் பண்ணி கொண்டு போறோம். ஸோ ஒரு இடத்துலயும் நம்ம அந்த மொபைல் இண்டக்ஷன் வச்சு ஹீட் பண்ணும்போது அந்த ரீஜன் வந்து ஃபர்ஸ்ட் மெல்ட் ஆகி ஒரு நல்ல மோல்டன் ரீஜனுக்கு வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரீஜன் என்ன ஆயிரும் அப்படின்னா கிறிஸ்டல்ஸா மாறிடும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் பிகம்ஸ் கிறிஸ்டல்ஸ். ஓகேவா? அப்ப நீங்க கேட்கலாம், இந்த இடத்துல இருக்க இந்த மெட்டல் கூட இந்த இம்பியூரிட்டிஸ் என்ன ஆயிரும், மொபைல் இண்டக்ஷன் கூடயே அடுத்து என்ன செஞ்சிரும், சேர்ந்து போயிரும். அதுக்கப்புறம் இப்ப இந்த ரீஜன் இது ஃபர்ஸ்ட் ரீஜன் வச்சுக்கோங்க. இப்ப இது செகண்ட் ரீஜன். இது அதே மாதிரி ஹீட் பண்றோம், மறுபடியும் மெல்ட் ஆகும், மோல்டன் ரீஜன் போகும். மொபைல் இண்டக்ஷனை கொஞ்சம் தள்ளி கொண்டு போயிட்டோன்னே இது கிறிஸ்டல்ஸா மாறிடும். அடுத்து இங்க மொபைல் இண்டக்ஷன் இருக்கு, ஹீட் ஆகும், மெல்ட் ஆகும். அதுக்கப்புறம் இதை இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா இந்த தேர்ட் ரீஜன் என்ன ஆயிரும், கிறிஸ்டல்ஸா மாறிடும். சிம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ராடு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இடத்துல மட்டும் நம்ம ஹீட் பண்றோம், அது பியூரா மாறுது. அடுத்து கொஞ்சம் அந்த மொபைல் இண்டக்ஷனை கொஞ்சம் தள்ளி கொண்டு போறோம், அந்த இடம் ஹீட் பண்றோம், மெல்ட் ஆகுது, மறுபடியும் அது கிறிஸ்டல்ஸா மாறுது. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் அப்படியே அந்த மொபைல் இண்டக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி கொண்டு போய் நம்ம என்ன செய்ய போறோம், பியூர் மெட்டலை கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு போய் பியூர் மெட்டல்ஸ் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எடுக்க போறோம். ஸோ திஸ் இஸ் ஜோன் ரிஃபைனிங். ஸோ தியரி பார்க்கலாம். ஸோ என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, என்ன இம்பியூர் மெட்டல், ஒரு இம்பியூர் மெட்டல் எடுத்து நம்ம மெல்ட் பண்றோம். மெல்ட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் அது மெல்ட் ஆகும், அதுக்கப்புறம் அதை வந்து சாலிடிஃபை பண்றோம், பியூர் கிறிஸ்டல்ஸா மாறுது. ஓகேவா? இப்போ இம்பியூரிட்டிஸ் என்ன ஆகும், நம்ம அந்த மொபைல் இண்டக்ஷனை கொண்டு போறோமா, அந்த நகர்த்தி கொண்டு போறோமா, அது கூட அந்த இம்பியூரிட்டி சேர்ந்து என்ன செஞ்சிடும், போயிடும். ஓகேவா? தட் இஸ் impurities are more soluble in the melt than in solid state metal. So in this process impure metal is taken in the form of ராடா எடுத்துக்கிறோம். ஒரு எண்டை வந்து நம்ம மொபைல் இண்டக்ஷன் வழியா ஹீட் பண்றோம், அங்க மெல்ட் ஆகுது, மெல்ட் ஆகி மெல்டிங் ஆஃப் த மெட்டல் அந்த போர்ஷன் ஆஃப் த ராட். when the heater is slowly moved, அந்த ஹீட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த மொபைல் இண்டக்ஷனை தள்ளி கொண்டு போயிடுறோம். கொண்டு போகும்போது அந்த ஹீட்டா அந்த மெல்ட் ஆகி இருக்க இடம் என்னவா மாறிடும், கிறிஸ்டலைஸ் ஆயிரும். அதுல இருக்க இம்பியூரிட்டிஸ் என்ன ஆகும், அந்த அந்த மொபைல் இண்டக்ஷன் கூட என்ன செஞ்சிடும், சேர்ந்து போயிடும். ஓகேவா? as the heater moves further away the molten zone containing impurities also, அந்த இம்பியூரிட்டிஸும் சேர்ந்து அது கூட போய்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம அந்த கொஞ்சம் கொஞ்சமா அதை தள்ளி கொண்டு போய் என்ன ஆயிடலாம், இம்பியூரிட்டிஸை கடைசி நம்ம எடுத்து பியூர் மெட்டல்ஸை மட்டும் நம்ம தனியா எடுத்துடலாம். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள், ஜெர்மானியம், சிலிக்கான், கேலியம். ஸோ இந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸ் இந்த ப்ராசஸ் வழியா நம்ம என்ன செய்யலாம், ரிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் மெத்தட் இஸ் வேப்பர் ஃபேஸ் மெத்தட். வேப்பர் ஃபேஸ் மெத்தட் வேற ஒண்ணுமே கிடையாது. மெட்டல் இருக்கு, மெட்டல் கூட ஒரு சூட்டபிள் ரீஏஜென்ட் ஆட் பண்ணி மெட்டலும் ரீஏஜென்ட்டும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? மறுபடியும் அந்த மெட்டல் ரீஏஜென்ட் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆச்சா, அந்த காம்ப்ளெக்ஸை டீகம்போஸ் பண்ணி நமக்கு தேவையான பியூர் மெட்டலையும் அந்த ரீஏஜென்ட்டையும் தனியா பிரிச்சு எடுக்கிறது தான் திஸ் வேப்பர் ஃபேஸ் மெத்தட். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மெட்டல் இருக்கு, அது கூட ஏதோ ஒரு ரீஏஜென்ட் ஆட் பண்றோம், மெட்டலும் ரீஏஜென்ட்டும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணிடுது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப மெட்டலும் ரீஏஜென்ட்டும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் முதல் ஸ்டெப்ல ஃபார்ம் ஆச்சா, அதை நான் டீகம்போஸ் பண்றேன். சம் டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணி டீகம்போஸ் பண்ணும்போது எனக்கு திருப்பி அதே மெட்டல் பிளஸ் ரீஏஜென்ட் கிடைக்குது. பட் இதுல என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் எடுத்த மெட்டல் வந்து இம்பியூர் மெட்டலா இருக்கும், கடைசி கீழே கிடைக்கிற மெட்டல் வந்து பியூர் மெட்டலா இருக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இஸ் மான் ப்ராசஸ். ஸோ இதுல வந்து நிக்கலை ரிஃபைன் பண்ணுவோம். ஸோ நிக்கலை வந்து கார்பன் மோனாக்சைடு இதான் ரீஏஜென்ட். ஓகேவா? இது கூட ட்ரீட் பண்ணி நம்மளுக்கு நிக்கல் டெட்ரா கார்பனைல்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது என்ன கண்டிஷன்ல நடக்குது, 350 கெல்வின். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த கிடைச்ச இந்த காம்ப்ளெக்ஸை நான் டீகம்போஸ் பண்றேன் அட் 460 கெல்வின் டெம்பரேச்சர்ல டீகம்போஸ் பண்ணும்போது எனக்கு தேவையான பியூர் நிக்கல், இது வந்து பியூர் நிக்கல் கிடைக்குது, பிளஸ் 4 கார்பன் மோனாக்சைடு தனியா கிடைச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து வேன் ஹார்கல் மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் ஜிர்கோனியம் ஆர் டைட்டேனியம். ஓகேவா? இங்க டைட்டேனியம் கொடுத்திருக்காங்க. டைட்டேனியமா அயோடின் கூட, இந்த ரீஏஜென்ட் அயோடின். ஓகேவா? டைட்டேனியம் அயோடின் சேர்ந்து 550 கெல்வின்ல டைட்டேனியம் டெட்ரா அயோடைடு அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த டைட்டேனியம் டெட்ரா அயோடைடு காம்ப்ளெக்ஸை திருப்பி டீகம்போஸ் பண்றோம் 1800 கெல்வின்ல. அப்ப நமக்கு என்ன ஆகுது, மறுபடியும் டைட்டேனியமும் அயோடினும் தனியா டீகம்போஸ் ஆயிருது. இங்க கிடைக்கிற டைட்டேனியம் வந்து பியூரா இருக்கு. சோ இதே மாதிரி இங்க டைட்டேனியம் பதிலா ஜிர்கோனியமும் நடக்கும். ஓகேவா? சோ அது எப்படி ரியாக்ஷன் எழுதணும், ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளா கேட்பாங்க, ஃபார் ஜிர்கோனியம்னு கேட்பாங்க. சோ ஜிர்கோனியம் அயோடின் கூட சேர்ந்து 550 கெல்வின்ல ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகும்,
ஜிர்கோனியம் அயோடைடு அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கிடைச்ச மறுபடியும் இந்த காம்ப்ளெக்ஸை டீகம்போஸ் பண்றோம். ஜிர்கோனியம் அயோடைடு 1800 கெல்வின்ல டீகம்போஸ் பண்ணும்போது நமக்கு திருப்பி ஜிர்கோனியம் பிளஸ் அயோடின் என்ன செஞ்சிடும், இங்க வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூர் ஜிர்கோனியம் கிடைச்சிரும். ஸோ திஸ் இஸ் வான் ஹார்கல் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ் ரிஃபைனிங் ப்ராசஸ். We'll meet you with P block elements 2, the new chapter. Thank you.